Hi friends, welcome to Cricket 360. Minos upset இந்த வார்த்தை வந்து எவ்ரி ஃபுட்பால் வேர்ல்ட் கப்லையும் T20 அண்ட் 50 ஓவர் கிரிக்கெட் வேர்ல்ட் கப்லையும் வந்து அதிகம் பேசப்படுற வார்த்தைகளாக இருக்கும். நம்ம சேனல் கிரிக்கெட் சேனலுங்கிறதுனால கிரிக்கெட் ரிலேட்டடாகவே நம்ம இந்த மினோஸ்னா என்ன, அப்செட்னா என்ன, இன்னும் வந்து கிரிக்கெட் வேர்ல்ட் கப்ஸில் வந்து மினோஸ் அப்படிங்கிற டேக் வந்து ரெலிவெண்ட்டாக இருக்காங்கிறத நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப்பில் அப்செட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹையர் ரேங்க்டு டீமை லோவர் ரேங்க் டீம் ஜெயிக்கிறத தான் வந்து அப்செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதுக்காக வந்து இந்தியாவை வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறத வந்து ஒரு பெரிய அப்செட்டாக நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அதே இந்தியாவை ஒரு ஆப்கானிஸ்தானோ இல்லை ஒரு ஜிம்பாப்வேவோ கென்யாவோ இல்லை ஒரு ஓமன் மாதிரியான டீம்ஸ் வந்து ஜெயிக்கும்போது அதை நம்ம அப்செட்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அசோசியேட் நேஷன்ஸ் வந்து ரொம்ப கிரிக்கெட் அதிகம் விளையாடாத டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ் வந்து ஒரு ஹையர் ரேங்க்டு டீமை ஜெயிச்சா அதை நம்ம அப்செட்னு சொல்லி கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, மினோஸ்னால் என்னென்னா, மினோஸ் அப்படிங்கிறவங்க வந்து அசோசியேட் டீம்ஸை தான் நம்ம மினோஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டெஸ்ட் பிளேயிங் நேஷனாக அங்கீகரிக்கப்படாத டீம்ஸையும் இல்லைன்னா சில லோவர் ரேங்க்டு டீம்ஸையும் வந்து நம்ம மினோஸ், அதாவது கிரிக்கெட்டில் வந்து அதிகம் சக்ஸஸ் இல்லாத டீம்ஸை தான் வந்து நம்ம மினோஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து நம்ம மினோஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏவை மினோஸ்ன்னு சொல்லலாம், நேபாள மினோஸ்ன்னு சொல்லலாம், கனடாவை மினோஸ்ன்னு சொல்லலாம், அண்ட் வந்து இட்டாலியை வந்து மினோஸ்ன்னு சொல்லலாம். இந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து நிறைய மினோஸ் வந்து நல்லா விளையாடுறதுனால உண்மையிலேயே வந்து மினோஸ்லாம் வந்து இன்னும் அதிகமாக விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் உண்மையிலேயே வேர்ல்ட் கப்பில் வந்து மினோஸ் அப்படிங்கிற ஒரு டேக் வந்து ரெலிவெண்ட்டாக தான் இன்னும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். எஸ், மினோஸுங்கிற டேக் வந்து வேர்ல்ட் கப்பில் வந்து இன்னும் ரெலிவெண்ட்டாக தான் இருக்குது. பட் அது வந்து 50 ஓவர் வேர்ல்ட் கப்லன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் வந்து இவங்களெல்லாம் ஏன் வந்து மினோஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து லெஸ் சக்ஸஸ்ஃபுல் டீம்ஸை தான் நம்ம வந்து மினோஸ்ன்னு சொல்கிறோம். அவங்க கன்சிஸ்டண்ட்டாக விளையாட மாட்டாங்க, ஒரு ஹை லெவல் ஆஃப் கிரிக்கெட் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக விளையாடி இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட டீம்ஸ் தான் வந்து மினோஸ். அந்த அசோசியேட் நேஷன்ஸை தான் வந்து நம்ம வந்து மினோஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் ஏன் வந்து மினோஸ் அப்படிங்கிறவங்க இன்னும் ரெலிவெண்ட்டாக இருக்காங்கன்னு பார்த்தா, 50 ஓவர் வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ஓவர் வந்து பெரிய ரன்னே அடிக்காமல் விக்கெட் விழுவாமல் விட்டாலும் பெரிய டீம்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மினோ டீம் வந்து பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் நல்லா விளையாண்டா சடனாக வந்து அந்த மினோ டீம் நல்லா பேட்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் ஒரு 2-3 விக்கெட் விழுந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் சொதப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி பவுலிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர்ஸில் ஒரு 3 விக்கெட்டை சீக்கிரமாக எடுத்துட்டா கூட ஒரு பெரிய டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மினோஸ்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு 10-15 ஓவர் பெருசாக ரன் அடிக்காமல் விக்கெட்ஸை கையில் வச்சுட்டு பின்னாடி அட்டாக் கேம் விளையாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால இந்த மினோ டீம்ஸ் வந்து சொதப்புவாங்க. ஸோ 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில் வந்து மினோஸ் அப்படிங்கிறவங்க வந்து ரெலிவெண்ட்டாக இருக்காங்கன்னு தான் நான் சொல்லணும். ஆல்சோ இப்போ ஐசிசியும் பார்த்தீங்கன்னா வந்து 50 ஓவர்ஸில் வந்து டாப் 10 டீம்ஸை மட்டும்தான் விளையாட வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மினோஸே விளையாடுறது கிடையாது. பட் ஸ்டில் ஒருவேளை வந்து ஒரு 14 or 16 டீம் டோர்னமெண்ட் வந்து வச்சாங்கன்னா நிச்சயம் மினோஸ் அப்படிங்கிற டேக் வந்து ரெலிவெண்ட்டாக தான் இருக்கும் 50 ஓவர் வேர்ல்ட் கப்பில். ஓகே, அப்போ T20 வேர்ல்ட் கப்பில் வந்து இந்த மினோஸ் அப்படிங்கிற டேக் வந்து ரெலிவெண்ட்டாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் T20 டீம்ஸில் வந்து மினோஸ் அப்படின்னு வந்து பெருசாக யாரையும் கன்சிடர் பண்ண முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இதுக்கான காரணம் வந்து T20 கேமே வந்து ரொம்ப ஷார்ட்டனான ஒரு கேம் தான். ஸோ சடனாக ஒரு 4 ஓவர்ஸ் 5 ஓவர்ஸில் வந்து ஒரு 4-5 விக்கெட் போயிடுச்சுன்னா கூட ஒரு பெரிய டீம் வந்து பேனிக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒன் டே மாதிரி அவங்களுக்கு நிறைய டைம் கிடைக்காது. ஸோ அவங்களுடைய கேம் பிளானை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கே அது பேனிக் ஆகும். ஆல்சோ ஒரு 2-3 குட் ஓவர்ஸ் இன் பேட்டிங் வந்து இந்த மினோ டீம்ஸ்க்கு கிடச்சிருச்சுன்னா கூட அவங்க அந்த கேமை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ T20 கேமை பொறுத்த வரைக்கும் அந்த டேல எந்த டீம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் அதிகம் வாய்ப்பு இருக்குது. ஆல்சோ இந்த மினோஸ் அப்படிங்கிற டேக் ஏன் நான் வந்து T20 வேர்ல்ட் கப்பில் வந்து ரெலிவெண்ட்டாக இல்லைங்கிறேன்னா, இன்றைக்கி T20 ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸுங்கிறது வந்து ஆல் ஓவர் குளோப் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு வருது. ஐபிஎல் மாதிரி வந்து ஊருக்கு ஒரு வந்து டோர்னமெண்ட் நடக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்குது, துபாயில் நடக்குது, யூஎஸ்ஏல நடக்குது, பங்களாதேஷில் நடக்குது, வெஸ்ட் இண்டீஸில் நடக்குது. இந்த மாதிரி எல்லா கனடாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ்லாம் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டு தான் இருக்குது. இங்கிலாந்துலேயும் அதே மாதிரி தான். இங்கிலாந்துலலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கேம் கிட்ட விளையாடுவாங்க போல இருக்குது வந்து அந்த T20 டோர்னமெண்ட்டில். ஸோ இந்த மினோ டீம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இட்டாலி பிளேயர்ஸும் சில பிக் பேஷ் மாதிரியான லீக்ஸ்லலாம் விளையாடுறாங்க. இல்லைனா கனடா, பங்களாதேஷ் மாதிரியான வந்து ஒரு ஸ்மால் லீக்ஸில் கூட போய் விளையாடுறாங்க.
ஸோ இந்த ஜிம்பாப்வே டீம்லேயும் அப்படி தான். சிக்கண்டர் ராசாலாம் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ்லையுமே விளையாடுறாரு. ஸோ இந்த மினோ டீம்ஸில் இருக்கிறவங்களும் மற்ற ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸில் விளையாடுறதுனால அவங்களுக்கு T20 பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. T20 கேமை வந்து அவங்க நல்லா லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ ரீசெண்டாக நடந்த T20 வேர்ல்ட் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டீம் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஆப்கானிஸ்தானை வந்து நம்ம மினோஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து லாஸ்ட் T20 வேர்ல்ட் கப்லேயே செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. இந்த T20 வேர்ல்ட் கப்லேயும் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக டபுள் சூப்பர் ஓவர் விளையாண்டாங்க. ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன்னால தான் வந்து அந்த மேட்ச் வந்து ஆப்கானிஸ்தான் தோத்தாங்க. ஒருவேளை நபிக்கு முன்னாடி குருபாஸ் அந்த மேட்ச் வந்து அவங்க பேட்டிங் இறக்கி விட்டுருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தானே ஜெயிக்கிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. இத்தாலி வந்து நிறைய கேமில் நிறைய பெரிய லெவலில் ஜெயிக்கலைனாலும் இத்தாலியோட பேட்டிங்லாம் வந்து நிறைய ஃபேன்ஸை வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. ஓமன் கூட ஒரு சில மேட்சஸ் வந்து டீசெண்டாக விளையாண்டாங்க. ஒரு கனடா பிளேயர் வந்து யங்கஸ்ட் T20 பிளேயர் டு ஸ்கோர் வேர்ல்ட் கப் செஞ்சுரிங்கிற அளவுக்கு வந்து சமராங்கிறவர் வந்து நல்லா விளையாண்டாரு. யூஎஸ் கூட கொஞ்சம் டீசெண்டாக விளையாடுறாங்க. ஸோ இந்த மினோ டீம்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் அயர்லாண்டு தான் இப்படி விளையாண்டாங்க. பட் இந்த T20 வேர்ல்ட் கப்பில் அயர்லாண்டை விட மற்ற டீம்ஸ்லாம் கூட நல்லா விளையாண்டாங்க. ஜிம்பாப்வே பார்த்தீங்கன்னா சூப்பர் 8க்கே குவாலிஃபை ஆகிருக்கு. ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு ஸ்ரீலங்காவையும் ஜெயிச்சு அந்த குரூப்பில் அன்டிஃபீட்டடாக வந்து சூப்பர் 8க்கு வந்திருக்காங்க. இதுக்கு நான் மெயினாக சொல்கிற காரணம் எங்கேயும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ் தான். என்னதான் அதெல்லாம் வந்து பிக் மணி கேமு, இந்த ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ்லாம் வந்து கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய தீங்குன்னு நம்ம சொன்னாலும் T20 லீக்ஸ்னால இந்த மினோ டீம்ஸ்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறாங்க T20ஸில். இது 50 ஓவர் வேர்ல்ட் கப்க்கோ இல்லை 50 ஓவர் கேமுக்கோ இல்லை டெஸ்ட் மேட்சஸ்க்கோ இது பெரிய அளவில் உதவி செய்யாதுன்னாலும் T20ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் லீக்ஸ்னால இந்த அசோசியேஷன் பிளேயர்ஸ் கூட வந்து நல்ல எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்களும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் நான் சொல்கிறேன் T20 வேர்ல்ட் கப்பில் வந்து மினோஸ்ன்னு நம்ம யாரையுமே கன்சிடர் பண்ண முடியாது. இன்கன்சிஸ்டன்ட் டீம்ஸ்ன்னு வேணால் நம்ம அவங்கள சொல்லலாம ஒழிய நிச்சயம் மினோஸுங்கிற டேக் வந்து பொருந்தாது. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.